சட்டவிரோதமாக அரசு நிலத்தில் கோயில் கட்டியவர்களை எதிர்த்து போராடும் ஜம்ரி வினோத், தமீம்தாரி போன்றவர்களை காவல்துறை கைது செய்வது போல கோயிலை கட்டியவர்களையும் கைது செய்ய வேண்டும் என்று சர்ச்சைக்குரிய சமய போதகரான ஃபிடாவுஸ் ஓங் தெரிவித்துள்ளார். இன்டர்போல் வரையும் பேச்சுவார்த்தை நடத்தி தமீம்தாரியை மலேசிய காவல்துறை கைது செய்ய முனைப்பு காட்டியுள்ளது. ஆனால் சாலையோரத்தில் இருக்கும் கோயில்களை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது என்று அவர் சுட்டிக்காட்டினார். தமீம்தாரி தன்னுடைய வெளிநாட்டு பணிகளை முடித்து மலேசியாவுக்கு திரும்பியதும் முறையாக காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். ஆனால் அரசு நிலத்தில் கோயில் கட்டியவர்கள் யாரேனும் ஒருத்தர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனரா என அவர் கேள்வி எழுப்பினார். இதனால் நாட்டின் சட்டத்தின் மீதும் நம்பிக்கை இழக்க செய்கிறது என்று அவர் தெரிவித்தார். இந்து கோயிலில் வைக்கப்பட்டிருந்த திரிசூலத்தை காலால் மிதித்து சேதப்படுத்திய வழக்கில் தேடப்பட்டு வந்த தமீம்தாரி வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக காவல்துறை தெரிவித்திருந்த நிலையில் இப்போது அவர் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். அப்படியானால் அவர் எப்படி மலேசியாவுக்குள் மீண்டும் நுழைந்தார் என கிள்ளான் நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராவ் கேள்வி எழுப்பினார். தமீம்தாரி வெளிநாட்டில் இருக்கும் போதே அவருடைய பாஸ்போர்ட் முடக்கப்பட்டதாக காவல்துறை தெரிவித்தது. உள்துறை அமைச்சர் ஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் இன்டர்போல் உதவியுடன் தமீம்தாரியை தேடி வருவதாக தெரிவித்தார். ஆனால் குடிநுழைவுத்துறைக்கு தெரியாமல் மலேசிய எல்லைக்குள் தமீம்தாரி எப்படி நுழைந்தார் என கணபதி ராவ் கேள்வி எழுப்பினார். நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் எல்லைகள் முறையாக சோதிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நேற்று அதிகாலை கூலிமில் உள்ள மாணவர் தங்கும் விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் விடுதியில் இருந்த 101 மாணவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். நேற்று அதிகாலை 2:47 மணிக்கு தீ விபத்து குறித்து அவசர அழைப்பை பெற்றதும் கூலிம் தர்பியா தினியா பள்ளியில் அமைந்துள்ள மாணவர் தங்கும் விடுதிக்கு விரைந்ததாக கூலிம் மாவட்ட தீயணைப்பு துறை அதிகாரி அப்துல் மொயிஸ் அமாட் தெரிவித்தார். தீ வேகமாக பரவியதால் விடுதியில் தங்கி இருந்த அனைத்து மாணவர்களையும் உடனடியாக மீட்டதாக அப்துல் மொயிஸ் அமாட் கூறினார். பள்ளியின் ஆண்கள் தங்கும் விடுதியின் 2 மாடிகளும் 65 விழுக்காடு தீயில் கருகியதாக அவர் குறிப்பிட்டார். இந்த தீ விபத்தில் எந்த ஒரு உயிரிழப்பும் காயங்களும் ஏற்படவில்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தீ ஏற்பட்டதற்கான காரணத்தை அறிய தொடர் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அப்துல் மொயிஸ் அமாட் கூறினார். இந்தோனேசியாவின் வடக்கு சுமத்ராவில் ரிக்டர் அளவுகோலில் 5.7 பதிவான நிலநடுக்கத்தை தொடர்ந்து கிள்ளான் பள்ளத்தாக்கு வாசிகள் நில அதிர்வுகளை உணர்ந்ததாக தெரிவித்துள்ளனர். இந்த நிலநடுக்கம் மதியம் 12:18 மணிக்கு இந்தோனேசியாவின் வங்சாவில் இருந்து 55 கிலோமீட்டர் தென்மேற்கே 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மைய புள்ளியுடன் ஏற்பட்டதாக வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. தீபகற்ப மலேசியாவின் மேற்கு கடற்கரையில் நில அதிர்வுகள் உணரப்பட்டதாக முகநூல் பதிவில் அது குறிப்பிட்டுள்ளது. பெட்டாலிஞ்சயா, காஜாங், பூச்சோங், கிள்ளான் மற்றும் ஸ்லாயாங் ஆகிய பகுதிகளில் நில அதிர்வுகளை உணர்ந்ததாக சில இணையவாசிகள் தெரிவித்துள்ளனர். பார்ட்டி வவாசான் நகாரா தலைவர் ஹம்சா ஜைனுடின் பரிசான் நேஷனல் மற்றும் பெரிகாத்தான் நேஷனல் இடையிலான தேர்தல் ஒத்துழைப்புக்கு பெரிகாத்தான் பரிசான் நேஷனல் என்ற பெயரை வழங்க முன்மொழிந்துள்ளார். நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலை முன்னிட்டு உருவாக்கப்பட்டுள்ள தேர்தல் புரிந்துணர்வு குறித்து பெரிகாத்தான் மற்றும் பரிசான் கூட்டணி கட்சிகளின் ஆதரவாளர்கள் மத்தியில் நிலவும் குழப்பத்தை தவிர்க்கவே இந்த பெயர் பரிந்துரைக்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். ஃபெல்டா புக்கிட் ரோக்கானில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய ஹம்சா, மக்கள் இனி குழப்பமடையாமல் இருக்க இந்த ஒத்துழைப்புக்கு ஒரு பெயர் வழங்க விரும்புகிறோம். நெகிரி செம்பிலானில் இதை பெரிகாத்தான் பரிசான் நேஷனல் என்ற பெயரில் தொடங்குகிறோம். பிஎன் என்ற வார்த்தை பலரால் எளிதில் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று அவர் கூறினார். இந்த பெயர் தொடர்பான பரிந்துரை இரு தரப்பினரின் கட்சி தலைமைகளுடனும் ஆலோசிக்கப்பட்டு பின்னர் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். மேலும் இந்த தேர்தல் ஒத்துழைப்பு வெற்றி பெற்றால் நெகிரி செம்பிலான் மாநில அரசை பரிசான் நேஷனலே வழிநடத்தும் என்றும் பெரிகாத்தான் நேஷனல் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ளதாக ஹம்சா தெரிவித்தார். கடந்த கால அரசியல் மோதல்களின் காரணமாக இந்த புதிய ஒத்துழைப்பை இரு கூட்டணிகளின் அடிமட்ட உறுப்பினர்களும் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்பதை அவர் ஒப்புக்கொண்டார். ஜொகூரில் குடிநுழைவு சட்டங்களை மீறியதாக வணிகம் நடத்தி வந்த சிலர் உட்பட 108 வெளிநாட்டவர்கள் ஜொகூர் குடிநுழைவு துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
கடந்த ஜூலை 20ஆம் தேதி இரவு மலேசிய எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு முகமையான AKPS உடன் இணைந்து தமான் ஸ்ரீ பஹாவியா பகுதியில் வெளிநாட்டவர்களால் நடத்தப்பட்டதாக அறியப்பட்ட கடைகளை குறிவைத்து சிறப்பு சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக ஜொகூர் குடிநுழைவுத்துறை இயக்குனர் டத்தோ முகமது லூஸ்டி முகமது டாருஸ் தெரிவித்தார். இச்சோதனையில் உணவகங்கள், கைபேசி விற்பனை நிலையங்கள் உள்ளிட்ட பல்வேறு வர்த்தக வளாகங்கள் ஆய்வு செய்யப்பட்டன. வெளிநாட்டவர்கள் மலேசியாவில் சட்டப்படி தங்கி உள்ளனரா, அவர்கள் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் அனுமதிக்கப்பட்டவையா என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் அவர்களின் பயண ஆவணங்கள், அனுமதி சீட்டுகள் மற்றும் விசாக்கள் பரிசோதிக்கப்பட்டதாக அவர் கூறினார். இதன் விளைவாக 18 முதல் 49 வயதுக்கு உட்பட்ட 101 ஆண்களும் 7 பெண்களும் பல்வேறு குடிநுழைவு சட்ட மீறல்களுக்காக கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் இந்தோனேசியா, நேபாளம், இந்தியா, மியான்மர், வங்காளதேசம் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் விசாரணைக்கு சாட்சிகளாக ஆஜராகுமாறு 2 மலேசியர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கைது செய்யப்பட்ட அனைவரும் மேலதிக விசாரணைக்காக செத்தியா டிராபிகா குடிநுழைவு தடுப்பு முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். நெகிரி செம்பிலான் மாநில சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பெரிகாத்தான் நேஷனல் மற்றும் பரிசான் நேஷனல் இடையிலான அரசியல் ஒத்துழைப்பு வேட்புமனு தாக்கல் நடைபெறுவதற்கு 4 நாட்களுக்கு முன்பே இறுதி செய்யப்பட்டதாக பாஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் டதஸ்ரீ தக்கியுடின் ஹசான் தெரிவித்துள்ளார். தம்பினில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த ஒத்துழைப்பு தொடர்பான பேச்சுவார்த்தையை தாம் பார்ட்டி வபாசான் நெகாரா தலைவர் டத்தோஸ்ரீ ஹம்சா ஜைனுடன், அம்னோ பொதுச் செயலாளர் டத்தோ டாக்டர் அஸ்ராப் வஜ்டி டுசுக்கி மற்றும் நெகிரி செம்பிலான் மாநில அம்னோ தலைவர்கள் இணைந்து இறுதி செய்ததாக கூறினார். நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலை முன்னிட்டு எட்டப்பட்ட இந்த புரிந்துணர்வு மலேசிய அரசியல் வரலாற்றில் முக்கியமான திருப்பு முனையாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தேசிய நலனை கருத்தில் கொண்டு 2 கூட்டணிகளும் இணைந்து செயல்படுவது காலத்தின் தேவையாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.